உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் தன்னிகரில்லா தலைவன் பதம் போற்றி. கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற விநாயக பெருமானை தரிசனம் செய்து வருகிறோம். இன்றைய தினம் கேரளபுரம் திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அதிசய விநாயகரை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இவருக்கு நிறம் மாறும் விநாயகர் என்கின்ற ஒரு பெயரும் உண்டு. நாகர்கோவில் மாவட்டத்தில் கேரளபுரம் என்கின்ற அற்புதமான திருத்தலத்தில் தான் இந்த விநாயக பெருமான் இருக்கிறார். பெயரிலேயே அதிசயத்தை கொண்ட ஒரு திருத்தலம். பொதுவா ஒரு திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அதிசயத்தை பற்றி நாம் பேசுவோம், அது நமக்கு வியப்பாக இருக்கும். ஆனால் பெயரிலேயே அதிசயம் என்கின்ற ஒரு சொல்லை கொண்ட திருத்தலம் தான் இந்த திருத்தலம். நிறம் மாறும் விநாயகர் ஒவ்வொரு 6 மாத காலத்திற்கும் தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்வார். அதை பற்றியும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த திருத்தலமானது 12ஆம் நூற்றாண்டில் ஏற்படுத்தப்பட்ட திருத்தலம். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய எம்பெருமானினுடைய சிலை, விநாயக பெருமானின் சிலை எல்லாம் 2300 ஆண்டுகள் பழமை பெற்றது. இப்போ இதற்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதையும் உண்டு. இந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தோன்னா மற்ற கோவில்களை போல இல்லாமல் ரொம்ப சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம். ஆனால் புகழ் என்று பார்த்தால் ரொம்ப பரந்துபட்ட புகழ் பெற்ற திருத்தலம். இப்போ மற்ற கோவில்களில் கோபுரங்கள் ரொம்ப வானலாக உயர்ந்து இருக்கும். வண்ண வண்ண நிறங்களில் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பதை போல நாம் அன்னார்ந்து பார்த்து வழிபடக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஆனால் இந்த திருத்தலத்தில் கோபுரங்கள் இல்லை. ரொம்ப சிறிய அளவில் ஒரு மாடமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில். இங்கு நிறைய மரங்கள் உண்டு. ஒரு காடு போல இருக்கக்கூடிய ஒரு சூழல், இயற்கையோடு ஒன்றிணைந்த ஒரு சூழல், நிறைய மரங்கள் நிறைந்த பகுதி. சிவபெருமான் பார்வதி தேவியினுடைய சிலைகள் இருக்கும். அந்த சிலைகளோடவே நிறைய நாகராஜன் சிலைகளும் இருக்கும். ஒவ்வொரு நாகத்தினுடைய அந்த வடிவமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அது ஒரு சிறப்பு இந்த திருத்தலத்திற்கு. இப்போ இந்த திருத்தலத்தில் 2 தனித்தனி கோவில்களாக உண்டு. ஒன்று சிவபெருமானுக்காகவும் மற்றொன்று விநாயக பெருமானுக்காகவும் உண்டு. சிவபெருமான் தான் இங்கு மூலவராக முதல் தெய்வமாக இருந்தாலும் கூட விஷ்ணுவிற்கும் இங்கு தனி சந்நிதி உண்டு. விஷ்ணுவிற்கும் இந்த திருக்கோயிலில் ஏராளமான பெருமைகளும் உண்டு. ஒரு சமயம் இந்த கேரளபுரத்தை ஆண்டு வந்த மன்னன் ராமேஸ்வரத்துக்கு போறான். போய் அங்க இருக்கக்கூடிய கடற்கரை சென்று அந்த கடல் நீர்ல தன்னுடைய கால்களை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கணபதியினுடைய சிலை அப்படியே மிதந்து வருகிறது. அதை பார்த்து அவனுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த சிலையை எடுத்துக்கிட்டு ராமேஸ்வரம் திருத்தலத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த சேது மன்னன் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். இப்போ சேது மன்னன் பெருந்தன்மையாக அதனை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அதனை அந்த கேரளபுர மன்னனுக்கே திரும்ப கொடுத்து விடுகிறார். என்னுடைய தலத்தில் இது கிடைத்தாலும் கூட யாருடைய பார்வைக்கு இது கிட்டியதோ அவர்களிடம்தான் இது இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கணபதி சிலையை கேரளபுர மன்னனிடமே கொடுத்து விட்டார். உடன் ஒரு மரகத சிலையையும் கொடுத்து அனுப்புகிறார். இப்போ மரகத சிலை அப்படின்னா உயர்ந்த விலை கொண்டது. ஒரு முறை முகலாயர்கள் படையெடுத்து வந்த பொழுது அந்த மரகத சிலையை எடுத்து செல்ல விருப்பப்பட்டனர். ஆனால் அந்த சிலையை அங்கிருந்து நகர்த்தவே முடியலை. இறைவன்னா சும்மாவா இல்லையா? இப்போ விநாயக பெருமானினுடைய சிலை அவருக்கு கிடைத்ததா? அந்த சிலைதான் நிறம் மாறும் விநாயகராக நமக்கு காட்சி தரக்கூடிய விநாயகர். ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் அப்படின்னு 2 பிரிவுகள் உண்டு. இந்த உத்தராயண காலம், இந்த காலம் தேவர்களினுடைய பகல் பொழுதாக பார்க்கப்படுகிறது. தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரை இருக்கக்கூடிய இந்த 6 மாத காலமும் தேவர்களினுடைய பகல் பொழுது. உத்தரம் அப்படின்னா வடக்கு, அயனம் அப்படின்னா பயணம், பாதை அப்படின்னு பொருள் நாம சொல்லலாம். இப்போ அந்த உத்தராயண காலம் அப்படின்னா சூரியன் வடக்கு நோக்கி தன்னுடைய பாதையை அமைத்து கொண்ட, தன்னுடைய பயணத்தை அமைத்து கொண்ட ஒரு நிலை. இந்த 6 மாதம் வரைக்கும் இந்த விநாயக பெருமான் கருமை நிறத்தில் காட்சி தருவார். அடுத்த 6 மாதம் தட்சிணாயன காலம். தட்சிணம் அப்படின்னா தெற்கு, அயனம்னா பாதை. சூரிய பகவான் தன்னுடைய பாதையை தெற்கு நோக்கி திருப்பி கொண்ட காலம்தான் இந்த 6 மாத காலம்.
ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரைக்கும் தேவர்களினுடைய இரவு பொழுதாக இந்த காலமானது இருக்கிறது. இந்த 6 மாதம் வரைக்கும் இரவு காலம் ரொம்ப நீண்டதா இருக்கும். இப்போ இதை நாம உணர்ந்து பார்த்துருக்கலாம். முதல் 6 மாதம் தை மாதத்திலிருந்து ஆனி வரைக்கும் பகல் நேரம் ரொம்ப நீளமா இருக்கும். இரவு வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. இந்த தட்சிணாயன காலம் ஆடி மாதத்திலிருந்து மார்கழி வரைக்கும் பகல் பொழுது சிறியதா இருக்கும், இரவு பொழுது ரொம்ப நீண்டு இருக்கும். இப்போ இந்த தட்சிணாயன காலத்துல இங்க இருக்கக்கூடிய விநாயக பெருமான் வெண்மை நிறத்தில் காட்சி தருவார். இப்படி ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் கருமையாகவும் வெண்மை நிறமாகவும் தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்வதால் இந்த பெயரானது அவருக்கு ஏற்பட்டது. அதனால் அதிசய விநாயகராக இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் இந்த திருத்தலத்தில் நிகழ்ந்ததால அதிசய விநாயகர் என்று இவர் போற்றப்படுகிறார். இப்போ விநாயகர் மட்டும்தான் இப்படி அதிசயம் செய்கிறாரா அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் கிணறு, அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய நீரும் கூட தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்கிறது. விநாயக பெருமான் கருமை நிறமாக இருந்த பொழுது இந்த தீர்த்தமானது வெண்மை நிறத்துல இருக்கும். வெண்மை நிறத்துல விநாயக பெருமான் இருக்கின்ற பொழுது தீர்த்தமானது கருமை நிறத்தில் மாறும். இப்படி இங்கு இருக்கக்கூடிய அந்த புனித தீர்த்தமும் தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளும். இப்படி இந்த திருத்தலத்தில் அதிசய விநாயகராக இருக்கக்கூடிய இவரை வணங்குகின்ற பொழுது வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும். நம்மால் இது முடியுமா என்கின்ற சந்தேகத்தில் நாம் அணுகுகின்ற செயல்கள் எல்லாம் நாம் எதிர்பார்த்ததை விடவும் என்னடா இது பெரிய அதிசயம் என்று நாமே வியந்து போகிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியானது நிலைக்கும். மீண்டும் நாளை வேறொரு திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமானை தரிசிக்கலாம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி. நன்றி, வணக்கம்.